அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ராஜா கிளி அப்படின்ற ஒரு மஸ்ட் வாட்ச் படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வண்ணட பத்தி சொல்லணும் அப்படின்னா, பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பெண் ஆசை அப்படின்ற ஒரு ஆசை பிடிக்குது. அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத ரொம்பவே அழகா சொல்லியிருக்க படம் இந்த படம். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அன்னை மடம் அப்படின்ற ஒரு காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஆனந்தன் அப்படின்ற ஊர் உலகத்தால கைவிடப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என்ன ஏதுன்னு பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ண வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னோட கார்ல போய்கிட்டே இருக்காரு. அப்ப ஒரு பிச்சைக்காரர் பாத்தீங்கன்னா தூக்கி போடுவாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை இவர் பார்த்து அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி போக பிச்சைக்காரர் இவரை பார்த்தது ஓடி போய் சாப்பாட்டை ஒழிச்சு வச்சுட்டு அங்கிருந்து ஓடலான்னு ட்ரை பண்ண இவர் கூப்பிடுறாரு, புடிச்சு இழுக்கிறார். இதனால அந்த பிச்சைக்காரர் இவர் அடிக்கணும்னு போக இவர் என்னையா முரண்டு பிடிக்கிறா, நான் சொல்றது கேளியா வாயா என் கூட அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய குழந்தைகள் வராங்க. டே அந்த பிச்சைக்காரன் இங்க இருக்காண்டான்னு இவரை நோக்கி வர இவர் பட்டுன்னு கல்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த குழந்தைகளை தரத்தி விட்டுட்டு அங்கிருந்து ஓடலான்னு ட்ரை பண்ண ஆனந்தன் இருக்கா இல்லையா, ஒரே புடி நீங்க கூட வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சாக்லேட்டை காமிச்சு அவரை காருக்குள்ள ஏத்திக்கிட்டு அப்படியே கட் பண்ணி அன்னை மடத்துக்கு கொண்டு போறாரு. அங்க முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவர் அதாவது அந்த பைத்தியக்காரர் இருக்கா இல்லையா, தன்னோட பேக் மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. யாரு கேட்டாலும் தரவே இல்லை. இதை ஆனந்தன் நோட் பண்றாரு. அப்படி அந்த பேகுக்குள்ள என்னதாயா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவர் தூங்குவார் இல்லையா, அந்த சமயம் பார்த்து பேகை செக் பண்ணி பார்க்க நிறைய துணிமணிகள், அது கூடவே ஒரு பெரிய டைரி இருக்கிறத பாக்குறாரு. அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பிச்சைக்காரர் இருக்கா இல்லையா, அவர் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. முருகப்பா அப்படின்றது இவருடைய பேரா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க பாதி இண்டஸ்ட்ரியில இவர் கால் வைக்காத இடமே கிடையாது. எல்லா இடமும் இவர் தொட்டது தொலங்கோ வச்சது விளங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லிட்டரலி அம்பானி ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஒரு ரேஞ்சா தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஆபீஸ்க்கு போக போலீஸ்காரர் ஒருத்தர் ஒரு ஆளுங்களோட வந்து நிக்கிறாரு. என்னையா இங்க வந்திருக்க, போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்த அப்படின்னா நாளைக்கு மீடியாக்காரங்க போட்டு கிழிக்க மாட்டானுங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட அந்த மனுஷனும் அமைதியா கேட்டுக்கிட்டு, ஐயா நீங்க பெட்ரோல் பங்க் ஓபன் பண்றதா இருக்கீங்க, ஒரு 100 பெட்ரோல் பங்க் இவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களும் பொழைச்சுப்பாங்கன்னு சொல்ல இவர் ஒரே வார்த்தை தான், நான் யாரையுமே சேர்த்துக்கிறதும் கிடையாது கூட்டுக்கிறதும் கிடையாது, நீங்க இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்ல இந்த மனுஷன் கரை வச்சுட்டாரு. அதோட கிளம்புறாப்ல. அப்படியே கட் பண்ணா முருகப்பாவோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பிசினஸ் மேன் இல்லையா, வீட்டுல அப்படி கிடையவே கிடையாது. இவரோட மனைவி இவர்கிட்ட ஒழுங்கா பேசுறதும் கிடையாது, ஒழுங்கா மதிக்கிறதும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க மனைவியோட அப்பா இருந்திருப்பார் இல்லையா, அவர் 50 வயசை தாண்டி ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வயசு 50 ஆயிடுச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தரை வச்சுக்கிறது எல்லா ஆண்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நோக்கத்துல கணவர் பாத்தீங்கன்னா இதே தோரணையில தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எவ்வளவு மயக்க போற அப்படின்ற மாதிரி எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை இவர் பெருசா கண்டுக்கிறதுல அப்படியே கலந்து போயிட்டாரு. அப்படியே கட் பண்ண கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு நபர் வர்றாரு. ஐயா உங்களோட வளர்ச்சியை பாராட்டி மனிதரில் புனிதர் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு நாங்க தரதா இருக்கோம், கண்டிப்பா அதை நீங்க தான் வாங்கிக்கணும்னு சொல்ல இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியா வாங்கிக்கிட்டா போச்சு. ஆமா இதை சொல்ல இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னு கேட்க இவர் இன்னொரு ஐடியாவை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க எல்லா பிசினஸ்லயும் கால் பதிச்சிட்டீங்க, எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு, டெக்ஸ்டைல்ஸை மட்டும் ஏயா விட்டு வச்சிருக்கீங்க, அதையும் ஆரம்பிக்க வேண்டியதானு சொல்ல இவர் பயங்கர முருக பக்தனா இருப்பாரு. என்ன செய்யணும்னாலும் முருகர் கிட்ட கேட்கறது அண்ட் கோயில், அதாவது முருகர் கோயில்னு இருக்கும், அங்க இருக்க பூசாரி கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். முருகர் கிட்ட பேசிட்டு டைட்டா பூசாரி கிட்ட போறாரு. என்னையா பண்ணலாமாயா அப்படின்ற மாதிரி கூறிச்சுக்கிட்டே கேட்க அந்த மனுஷனும் நல்லா நடத்து, உன்னோட மனைவியோட தேவியானவங்க கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல இவரோட முகத்துல ஒரு சந்தோஷம். ஆனா அப்படியே கட் பண்ணா கிராண்டா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் ஓபன் பண்ணி அங்க 100 பெண்கள் இல்ல, 200 பெண்கள் இல்ல, 300 பெண்கள் வேலைக்கு சேர்க்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இவரோட மனைவியோ நீ சத்தியமா நாசமாதாயா போவ, 300 பெண்கள்ல ஒருத்தி கூட அவனுக்கு சிக்க மாட்டா, அது நடக்க போகுதியா அப்படின்ற மாதிரி சாப விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ண வள்ளி தேவி அப்படின்ற ஒரு பொண்ணோட இன்ட்ரோ. அந்த பொண்ணு மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வரவங்களுக்கு, அதாவது துணி எடுக்க வரவங்களுக்கு வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி போக தேவியானியோட என்ட்ரி. எதுக்காக இவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க, வயசானாலு கொத்தி தூக்கிடலான்னு பாக்குறியா, இதுக்காக தான் நீங்க வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த முருகப்பாவையும் இவங்களையும் வச்சு பயங்கர தரக்குறைவா பேசிட்டு போய்கிட்டே இருக்க அழுகுறாங்க. எந்த விஷயம் முருகப்பா கிட்ட போகுது, அவரு வேகமா வந்து என்னோட மனைவி சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்
அவளுக்கு 50 வயசுக்கு மேல போறா அப்படின்னா ஆண்கள் கூத்தியா வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டா. அதனாலதான் தேவியானி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க இனிமேல் வேலைக்கு வர வேணாம், உங்களோட சம்பளம் மட்டும் வீட்டுக்கு வருமானு அனுப்பிச்சு விட இந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படியே பிரமிப்பாயிடுது. அவரை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு முன்னாடி சாரி சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல மாமா, இது பெரிய விஷயம் தானே மாமா அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவர்கிட்ட ராப்பகலா முருகப்பாவை பத்தி பேசிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் ஒரே முடிவு. அடுத்த நாள் காலையிலே முருகப்பா கிட்ட போய் ஒண்ணு பண்ணுங்க, என்னோட மனைவிய நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொல்ல இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்னையா நீ மனைவிய போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கே, அவங்க கேட்டா என்னையா நினைப்பாங்கன்னு கேட்க, ஐயா எல்லாத்தையும் கேட்க சொன்னதே அவதாயான்னு சொல்ல அவங்க வெக்கப்பட்டுக்கிட்ட என்ட்ராக்குறாங்க. 2 பேரும் அதாவது வள்ளியும் முருகப்பாவும் நேருக்கு சந்திச்சுக்கிறாங்க. சோ வள்ளி தன்னோட முதல் கணவரை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையை வெளிப்படுத்த இவருக்கும் பிடிச்சி போயிட்டு நான் அப்படியே கட் பண்ண சாமியார் கிட்ட போய் கேட்கிறாரு. கடவுள் முருகருக்கும் 2 தான், நம்மளோட வாழ்க்கையில வானம் பூமி பகல் இரவு அப்படின்ற மாதிரி 2 இருக்கிற விஷயம் எல்லாத்துலயும் இருக்குப்பா, வள்ளி தானே தைரியமா கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்ல அப்படியே கட் பண்ணா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற விஷயம் தேவியானுக்கு தெரிய வருது. என்ன பேசுறதுன்னு தெரியாம உறைஞ்சி போய் உட்கார வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் அவ அங்க வச்சிருக்கான் இவன் இங்க வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அள்ளி தெளிச்சுட்டு போக்கிட்டே இருக்காங்க. இவங்க தன்னோட கணவர் நாசமா போயிடுவார் அப்படின்ற மாதிரி சாபங்களை மட்டுமே அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா தன்னோட புது மனைவியோட முருகப்பா வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. முதல் மனைவியோட வீட்டுக்கு போக வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஆபீஸ்ல இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு IPS அதிகாரி வராங்க. 20 கோடி ரூபாய் கொடுத்து அதை நீங்க ஒயிட் மணி ஆக்கி காமிக்கணும், நீங்க நிறைய பிசினஸ் பண்ணுங்க, ஆனா முதலீடு நாங்க போட்டதா இருக்கட்டும், எங்க பேர்ல அதை பண்ணுங்க, நீங்க நடத்துறதா மட்டும் வச்சுக்கிட்டா போதுன்னு சொல்ல இவருக்கு இதுல உடன்பாடு இல்ல. இதனால நீங்க இங்க இருந்து போகலான்னு சொல்ல, ஆனா அந்த லேடி போகல, ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, இல்லன்னா நீங்க தொழில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா தன்னோட பாய்ஸோட வாக்கிங் போக்கிட்டே இருக்கும்போது ரோட்ல ஒரு லேடி பாத்தீங்கன்னா சாணி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த இவர் தெரியாம போய் மிரிச்சிட்டாரு. அந்த லேடியும் வேகமா ஓடி வந்து காலை எல்லாத்தையும் கழுவி விட்டு, முருகப்பாவோட கால் தடம் எங்க வீட்டுல பட்டுச்சு அப்படின்னா எங்களோட வீட்டுக்கே அது பெருமை, நீங்க என்னோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி அவரை ஃப்ளோட் பண்ண அவர் அப்படியே போக ஆரம்பிக்கிறார். நாங்க தான் விசாகா அப்படின்ற ஒரு பெண்ணோட இன்ட்ரோவை இங்க நமக்கு கொடுக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த லேடியை ஒரு ஏற்கனவே பார்த்திருக்காரு. அது எங்க அப்படின்னா மனிதரில் புனிதர் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வாங்கி ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்க போகும்போது அங்க இந்த லேடி படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க. சோ அதே லேடிய வீட்டுல பார்த்ததும் இவருக்கு ஒரு மாதிரி பூரிப்பு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பொண்ணோட அம்மா அண்ட் பொண்ணு 2 பேருமே பயங்கரமா ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போட்டு உடைக்க இவருக்கு பிடிச்சு போச்சு. சரி 3ஆம் தாரமா ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை லீஸுக்கு கொடுத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க கூட வாழ ஆரம்பிச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன முதல் 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு, இவங்கள இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. சோ இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. 20 வயசு தான் இருக்கும். வயசான நபர் எவ்வளவு சபலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சபலப்படுத்தி அவரை பயங்கரமா டெம்ட் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவரும் வயசானவர் தான் இல்லையா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாம இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணோட அம்மாவும் விடுறதா தெரியல. நீ ஒவ்வொரு நாளும் அவருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் நிறுத்தினா கூட எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுமா, சோ நம்ம தேவை ஆகணும் அப்படின்னா நாம தானே இறங்கி போய் ஆகணும்னு சொல்லி அந்த மனுஷனை ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயா விடாம போனை பண்ணி அவரை ஃப்ளோட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அப்படியே அவர் டெம்ட் ஆகி தன்னோட வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காப்ல. இன்னொரு பக்கம் முருகப்பாவோட பையன் கிட்ட போகுது. அப்பா 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 3ஆவதா ஒரு செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு. இதனால இவர் லவ் பண்ற பொண்ணோட வீட்டுல இவருக்கு சம்மதம் தெரிவிக்கிறதா இல்ல, அப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு, நீ நாளைக்கு போக மாட்டே அப்படின்றது என்ன நிச்சயம், இருந்தாலும் ஒண்ணு பண்ற, உன் அப்பா உன்னோட முதல் அம்மா இருக்காங்களே தேவயானி, அவங்க 2 பேரை வந்து ப்ராப்பரா பொண்ணு கேட்டாங்க அப்படின்னா நான் தரேன், மத்தபடி எதுக்கும் நான் மசிய மாட்டேன்னு சொல்ல இவர் அப்பா நான் சொன்னா கேட்பான்னு வேகமா அப்பாவை பார்க்கலான்னு போக வள்ளியோட வீட்டுல இருக்காரு. அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், கல்யாணத்தை பத்தி பேசணும்ப்பான்னு சொல்ல இவருக்கு தான் கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்திருக்கானு சொல்லி அதுக்குள்ள லீக் ஆயிடுச்சா, ஆமாடா 3ஆவதா விசாகா என்னோட வாழ்க்கையில வந்திருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. 3ஆவதான்னு வாய பொறுக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கட் பண்ணி விசாகா கிட்ட போகுது. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்றதுக்காக விசாகா நிறைய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. நீ இந்த மாதிரி வந்துங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அதை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் அது கடைசியில எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுது. இதனால விசாகாவும் பயங்கர அப்செட்ல இருக்காங்க. இருந்தாலும் இவரை விட்டு போறதா தெரியல, பணம் இருக்கு இல்லையா, அதனால அவர் கூட நிறைய விஷயங்களை சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். அந்த சமயத்துல தான் கரஸ்பாண்டன்ஸ் இருக்காரு, அவர் போன் பண்ணி ஐயா நீங்க போய்கிட்டு இருக்க விஷயங்கள் தப்பா படுது, அதை திருத்திக்க
யோசிக்க முடியுமான்னு கேட்க பக்கத்துல விசாகா இருக்காங்க. இதை கேட்டது அப்செட் ஆகும்போது, என்னடா நீ எனக்கு அட்வைஸ் சொல்ல வந்துட்டியா? எனக்கு அட்வைஸ் சொல்றதும் பிடிக்காது, கேட்கறதும் பிடிக்காதுன்னு கட் பண்ணிட்டு விசாகாவை 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு சாமியார் கிட்ட போய் பண்ணலாமா வேணாமான்னு தான் கேட்பா இல்லையா. இந்த வாட்டி அதெல்லாம் இல்ல, நான் பண்ண போறேன், டேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல இந்த மனுஷன் அதாவது சாமியார் ஒரு வார்த்தை பேசல. அவர் அங்கிருந்து போனதோ அவனோட புத்திக்கு சனியை புடிச்சுக்கிச்சு. இதுக்கப்புறம் அவன் இந்த காலடியில அதாவது இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, அதை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சிஷ்யன் கிட்ட சொல்லி அனுப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இந்த சைடு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த மனுஷன் டைரியில படிச்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் முருகப்பா தூங்கிட்டு இருப்பாரு. அவரை ஒரு மனநலம் குன்றிய நபர் பாத்தீங்கன்னா எழுப்புறாரு. இங்க இருந்து அடிச்சு துரத்துறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்ததும் இந்த நபரை சரியா கண்டுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த விரக்தியில அடிச்சு துரத்த அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில நேத்து கூட்டம் வந்த நபரை காணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடங்களையும் தேடிக்கிட்டே இருக்க, அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டுதான் இருக்கா இல்லையா, அதாவது முருகப்பா. போக இடம் தெரியாம அங்கேயே அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை கூப்பிட்டு போய் அவரோட உடல்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு கோவப்பட்டான் இல்லையா, அந்த நபரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்னும் இல்லடான்னு சமாதானப்படுத்திட்டு டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாகா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவங்க டான்ஸ் கிளாஸ் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க ஒரு நபர் கூட அதாவது டான்ஸ் மாஸ்டர் கூட இவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு ஒரு மாதிரி காதலா மாற ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத முருகப்பாவும் போன்ல பயங்கரமான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறாங்க இல்லையா. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. 2 பேர்ல யார் வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க அந்த டான்ஸ் மாஸ்டர் கூட சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் இவங்க அம்மாக்கு தெரிய வருது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா, எதுக்காக அந்த டான்ஸ் மாஸ்டர் கூட சுத்திக்கிட்டு இருக்க, முருகப்பா கூட போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, என்னோட தேவை என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வயசுல நீ கடந்துதான் வந்திருப்ப, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூட ஜாலியா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. காதல் வளர ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரோட காதலும் கல்யாணத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. முருகப்பாக்கு தெரியாம அந்த லேடி இவரை அதாவது இவங்க காதலிக்கிற மாஸ்டர் இருக்காரு, அவர் பேர் ஆல்பர்ட் அப்படின்றது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சர்ச் வரைக்கும் போயிடுறாங்க. அது கல்யாண வேலைகள்லாம் சிறப்பா முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த முருகப்பா கூட வேலை செய்யற அதாவது முருகப்பா கிட்ட வேலை செய்யற ஒரு நபர் பார்த்துட்டாரு. அப்படியே முருகப்பா கிட்ட கொண்டு போக அவரை கொலை பண்றதுதான் ஒரே வழியே அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்றாங்க. அவனை கொலை பண்ணி தூக்கி போட்டுட்டு இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. முருகப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன் ஷாக் ஆகுறாரு. இந்த மனுஷன் ஒரு கொலையை பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த மனநலம் குன்றிய நபர் இருக்கா இல்லையா, அவர் சில பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த டைரியில இருந்து கிழிச்சிட்டார் அப்படின்றது தெரிய வருது. இதை ஆனந்தன் கவனிச்சு பேப்பர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறார். சோ எங்க போகுது அப்படின்னா, அவங்க அதாவது முருகப்பாக்கு தெரியாம அவரோட 3வது காதலி அந்த ஆல்பர்ட்டை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த விஷயம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவங்க மேல அவ்வளவு அனுமலா இல்ல, சரி போயிட்டு போறா அப்படின்ற மாதிரி அவங்கள விட்டுட்டு அவங்க கிட்ட கொடுத்த வீடுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புடுங்காம சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தன்னோட பிசினஸ் இவரை பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த சமயத்துல தான் விசாகாவோட அம்மா போன் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல வேகமா முருகப்பா ஆளுங்களை அமிச்சு என்ன ஏதுன்னு கேட்க சொல்ல, அங்க பாத்தீங்கன்னா விசாகாவோட கணவர் இருக்காரு ஆல்பர்ட், ஒரு பொண்ணை ஏமாத்தி 15 லட்சம் புடுங்கிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பொண்ணோட கணவர் வந்து இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த முருகப்பா தெரிஞ்சதோ 15 லட்சத்தை கொடுத்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுட்டாரு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட, அந்த சமயத்துல தான் ஆல்பர்ட் இருக்கான் இல்லையா, பயங்கரமா போதையை போட்டுட்டு 15 லட்சம் தூக்கி கொடுத்துருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு நீ என்ன கொடுத்துருப்ப, உங்க 2 பேருக்குள்ள அப்படி எவ்வளவு அந்நுண்ணியம் இருந்தது அப்படின்ற மாதிரி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க இவங்க அழுதுகிட்டே வந்து முருகப்பா கிட்ட சொல்றாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு முருகப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண, அப்படி இருந்தும் நீ இந்த மாதிரி பேசுறது சரியில்லைப்பான்னு சொல்ல இவர் பாட்டுன்னு, ஐயா எனக்கு வேலை எதுவும் இல்ல, எங்க பார்த்தாலும் லாஸ் ஆகிட்டே இருக்கியா, அதனாலதான் முறையா தண்ணி போட்ட அப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. சரிப்பா உனக்கு ஒரு 5 கார் வாங்கி தரேன், அதை நீ மெயின்டைன் பண்ணி உன்னோட வேலையை பார்த்துக்குப்பான்னு சொல்ல இந்த மனுஷன் சரின்னு தலையாட்டிட்டு அந்த 5 காரையும் வித்து செலவு பண்ணிட்டாப்ல. மறுபடியும் விசாகா அவங்களோட அம்மா 2 பேர்கிட்டயும் போய் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்கள அடிக்காத குறையா திட்டி தீக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால விசாகா ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கவே முடியல. முருகப்பாவோட காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு அவங்க கூட வாழவே பிடிக்கல, எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்ல இந்த மனுஷன் யோசிக்கிறாப்ல. அப்படியே ஆல்பர்ட் கிட்ட கேட்கும் போது, சார் பைத்தியம் சார், அவ என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா அவகிட்ட நெருங்கணும் அப்படின்ற மாதிரி போற, அப்ப கூட அவ உங்க பேர் தான் சார் சொல்றா, இப்படி இருந்தா எப்படி சார் வாழ முடியும்னு கேட்க இவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. ஏன்னா இன்னும் அவன் மறக்கலையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேரும் டிவோர்ஸ்ன்னு போனா எங்கம்மா போவீங்க, 2 பேரும் வாழ்ந்தா தானமா அது வாழ்க்கை, இங்க ஒன்று பண்ணுங்க, கொஞ்ச நாள் போய் என்னோட டெல்லி பிளாட் ஒன்று இருக்கு அங்க இருங்க, தனிமையில இருக்கும் போதாச்சும் உங்களோட பிரச்சனைகள் தீர்தான்னு பார்க்கலாம், டெல்லியில மொழி தெரியாது அப்படின்ற மாதிரி கவலையே வேண்டாமா, மாசத்துக்கு 1 முறை 2 முறை நான் வருவேன்,
உங்களை வந்து பார்த்துட்டு போறமான்னு சொல்ல இதுக்கு 2 பேரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. நான் அப்படியே கட் பண்ண இவங்களை டெல்லிக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ண அந்த ஆல்பர்ட் இருக்கானே தன்னோட மொத்த ஆட்டிடியூடையும் மாத்தி பேச ஆரம்பிக்கிறா. நீங்க சொன்னது எல்லாமே ஓகே தான், டெல்லிக்கு நான் எதுக்காக வரணும்? ஆனா மாமாவா நீங்க 2 பேரும் சேர்ந்து மாசத்துக்கு 2 முறை ஒன்னா இருப்பீங்க, நான் வந்து விளக்கு பிடிச்சி காவ காக்கணுமா? நீ என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த போலீஸ்கார பெட்ரோல் பங்குக்கு உதவலன்னு பகையா இருக்கா? இன்னொரு அம்மா நீ பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கி தரலன்னு கோவமா இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போய் போட்டு விட்டேன்னு வையா, நீ தான்ப்பா ஹெட் நியூஸ், அது நடக்க கூடாது அப்படின்னா ஒரு 20 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருன்னு சொல்ல பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இதனால கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாயா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதுக்கு மேல அவன் உயிரோட இருக்க வேணாண்டா, நீங்க அவனை போட்டுருங்கடான்னு இவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை அவனுங்களும் போட்டு தள்ளலான்னு போக இவருக்கு பட்டுன்னு ஒரு மாதிரி தோண ஆரம்பிக்குது. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நைட்டு முழுக்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவனுக்கு போன் எடுக்கல. இதனால என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்க 4 மணிக்கு போன் வருது. ஆல்பர்ட்டை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்ற ஒரு செய்தி ஒண்ணு கிடைக்குது. பயங்கர அப்செட் ஆயிட்டு நம்ம கொலை கூட பண்ண தயாராயிட்டோமே முருகா, என்னதான் நீ ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கல, இந்த கொலையை நான் எந்த கணக்குலயா சேர்க்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவரோட ஆளுங்களா வந்து ஐயா அவனை கொன்னு கரைச்சாச்சேயா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதியான்னு சொல்ல அப்பதான் ஆல்பர்ட்டோட என்ட்ரி. சோ இவனுங்க அவனை கொல்லவே கிடையாது. முருகப்பா சொன்னதும் வேக வேகமா ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு போறாங்க. அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு அண்ணன் உன்னை கொல்லணும் அப்படின்ற மாதிரி எங்களை அனுப்பியிருக்காரு, நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன்டா, அந்த பணத்தை வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. அண்ணனுக்கு கோவம் தெரிஞ்ச உடனே கூப்பிடுற அப்பா வாடான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் அங்க போகாம முருகப்பாக்கே போன் பண்ணி என்ன கொல்ற அளவுக்கு நீ வந்துட்டல, நாளைக்கு நான் 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வரேன், எதுவா இருந்தாலும் அங்க பேசிருக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்போ அவர் வந்ததுக்கான காரணம் இதுதான். சோ தான் கிட்ட பொய்ய சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால தன்னோட அடியாளுங்கள் எல்லாரையும் அடிச்சு அங்க இருந்து அனுப்பிவிட்டு இந்த ஆல்பர்ட்டோட கதையை பேசி முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்டேட் கட் பண்ண அடியாளுங்க கிட்ட போகுது. அவனை பாவம் நினைச்சு விட்டுட்டு வந்தான். அவன் நமக்கே அப்படிக்கிறானடான்னு பயங்கர போதையோட ஆல்பர்ட்டை இந்த வாட்டி தூக்கி கன்ஃபார்ம் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மலை பிரதேசம் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு போய் அவரை சரமாரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை ஒரு நபர் தூரத்துல இருந்து பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண ஆல்பர்ட் இறந்து போயிட்டாரு. இதுக்கு தொழிலதிபர் முருகப்பா காரணமா இருக்காரு அப்படின்ற ஹெட் நியூஸ்ல போய்கிட்டே இருக்கு. முருகப்பாக்கு எதிரியா ஒரு போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் அரெஸ்ட் பண்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவ அப்படின்னு மைண்ட் செட்டோட இருந்த மனுஷனுக்கு இது ஒரு லட்டு மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு அதாவது முருகப்பாக்கு சுத்தமா மரியாதையே கிடையாது. கூத்தியா வச்சிருந்தா அப்படிதான், சரிவா வந்து உட்காரு, நீனா பெரிய பிரைம் மினிஸ்டரா, மேலதான் உட்காருவியா தரையில உட்காரியா அப்படின்ற மாதிரி அவரை பயங்கரமா கேவலப்படுத்திட்டு விசாகா இருக்காங்க இல்லையா அவங்கள கூட்டு விசாரிக்கிறாரு. இவன் தானே கொன்னா அப்படின்ற மாதிரி சாட்சி சீட் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவர் மேல பயங்கரமான வழக்கு எல்லாத்தையும் போட்டு இவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க. இவர் கொலையை பண்ணார் அப்படின்ற மாதிரி சாட்சியோட போலீஸ்காரரோ இவர் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி அட்வொகேட்டோ மாத்தி மாத்தி வாதாடிக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல அங்க இருக்க நீதிபதி இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்ற மாதிரி விதிச்சிட்டாரு. இதனால இவரோட ஃபேமிலி மொத்தமும் அப்செட். இவரோட பையன் இருப்பாரு, அப்பாவோட மொத்த பிசினஸும் இவர் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு. அப்பாவும் மேல்முறையீடெல்லாம் செஞ்சு பார்க்க 10 ஆண்டுகள் சிறை தண்டனை ஆயுள் சிறை தண்டனையா மாறிச்சு. இதனால என்ன படத்துன்னு தெரியாம மனம் கலங்கி போய் ஜெயிலுக்குள்ளே தான் வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணார் அப்படின்ற விஷயங்களை நோட்டு புத்தகங்கள்ல எழுத ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் அப்பாவோட மொத்த இண்டஸ்ட்ரியும் பையன் தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவன் ஓரளவுக்கு ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பா கிட்ட டீல் பேசினாங்களே அதே லேடி இங்க வந்து நீ ஒன்னு பண்ணுப்பா, அப்பா ஜெயில இருக்காரு அக்யூஸ்டு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு, அவருக்கு இவ்வளவு சொத்து ஏது வந்தது அப்படின்ற மாதிரி ஜப்தி பண்ண வாய்ப்பு இருக்கு, தற்காலிகமா இந்த சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல வை, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் திருப்பி நான் உங்ககிட்டே கொடுத்துடுறேன்னு சொல்ல இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. சரின்னு சம்மதிக்கிறாரு. இப்போ சைனை போட அந்த முருகப்பாவை வெளியே கொண்டு வந்துடணும். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுறாங்க. அங்க அந்த மனுஷன் டைரி எழுதிக்கிட்டே இருக்கும்போது கரஸ்பாண்டன்ஸ் இருக்கா இல்லையா அங்க வர என்னையா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கரஸ்பாண்டன்ட் காலில் விழுந்து என்னோட புத்தி பேதலிச்சு போனதால நான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ஸை பெரிய மனம் இல்லாம அனுப்பி வைக்க பின்னாடியே முருகப்பாவோட பையன் வர தன்னோட அப்பா இல்லாததால எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு நம்மளோட லீகல் அட்வொகேட் டீம் கிட்ட பேசினப்பா, சொத்துக்கள் எல்லாமே உங்க பேர்ல இருக்கிறதால பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்றாங்க, அதனாலதான்ப்பா தற்காலிகமா என் பேருக்கு மாத்தலாம் இந்த ஃபார்மை கொண்டு வந்திருக்குப்பான்னு சொல்ல இவ சிரிச்சுக்கிட்டு தற்காலிகமா என்னோட மொத்த சொத்துமே உனக்கு தானடா, அப்பா எங்கடா சைன் போடணும் அப்படின்ற மாதிரி மொத்தமா சைன் போட்டு கொடுத்துட்டு என் மேல கோவலாம் எதுவும் இல்லையாப்பான்னு சொல்ல சைன் போடுற வரைக்கும் அந்த மனுஷன் ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருந்திருப்பாரு. சைன் வாங்கினதும் அப்பா ஒரு கழுத்தை புடிச்சு கோவம் இல்லாம எப்படிரா இருக்கும், உன்னால என் மொத்த வாழ்க்கையும் போச்சுரா, என் கல்யாண வாழ்க்கை
போயே போச்சு, என் மனைவி என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் அந்த பொம்பளை சோக்குக்காக தானே பண்ண, அப்படி என்னடா உனக்கு சோக்கு கேக்குது அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்க. டாக்டர் வராரு. இவர் கை எடுத்துட்டு டாக்டர் கிட்ட ஒரு மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. வெளியே போனது அப்பா என் பையன் ஏதோ சிக்னல் கொடுத்தானே, அது என்னப்பான்னு கேட்க, ஐயா உங்களோட பையன் உங்களை விஷ ஊசி போட்டு சாவடிக்க சொன்னா, ஆனா நான் சாகடிக்க மாட்டேன். காரணம் என்ன தெரியுமாயா, உங்களோட ட்ரஸ்ட் மூலமா தான் நான் டாக்டர் ஆனேன். நான் வந்து பண்றையா, போலீஸ்காரங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்ல அந்த மனுஷன் தான் கையில கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே காட்பான முருகப்பாவோட பையன் இருக்கா இல்லையா, அவன் எல்லாத்துக்கும் மேல கேடியா இருப்பான். சொத்து வரதுக்காக தான் இவ்வளவு ஆக்டிங்க போட்ட அப்படின்ற மாதிரி மொத்த ஆட்டிடியூடையும் மாத்தி ஒரு லேடி இவரை மேனிபுலேட் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கே விபூதி அடிச்ச மாதிரி போனை போட்டு என் சொத்து எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு, சந்தோஷமான போனை வைக்க கட் பண்ணி இந்த சைடு முருகப்பா கிட்ட போகும். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கி ஆகணும் அப்படின்றதுக்காக முதல்ல வள்ளிமலர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு போக அங்க அவங்க வேற ஒருத்தர் கூட சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த முதல்ல முருகப்பாவோட பையன் வந்து பார்த்திருப்பான். என் அப்பன் கை வச்சிட்டான்னு பாக்குறேன், இல்லன்னு வையா உன்னை பொழந்து எடுத்துட்டு இருப்பேன், ஒழுங்கு மறைதான் இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு கேட்டை பூட்டிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் போன சமயம்னு பார்த்து வாட்ச்மேன் தான் இருக்காரு. உள்ள போக முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாட்ச்மேன் கிட்ட போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட துணியை கொடுக்க முடியுமாயான்னு கெஞ்சி கேட்டு அந்த துணியை வாங்கிட்டு தன்னோட மூணாவது காதலியான விஷாகாவோட வீட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்ண அங்க விஷாகாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, இவரை உள்ள கூட விடல. என்னையா நீ ரெண்டாவது பொண்டாட்டிக்கு மட்டும் சொந்த வீடு வாங்கி கொடுத்தா எங்களை லீஸுக்கு தானே உட்கார வச்ச, அப்படி இருந்து எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டீங்க வந்த, ஒழுங்கு மறைஞ்சா இங்க இருந்து போயிடு, உன்ன உட்கார வச்சுட்டு யாரையா போலீஸ் கேஸ்னு அலையிறதுன்னு அவரை கழுத்தை பிடிச்சி தள்ளி விட இந்த மனுஷன் கண் கலகிட்டே வெளியே வர. அப்ப விசாகா பயங்கர போதையை போட்டுட்டு வேற ஒரு நபர் கூட இப்போ தொடர்புல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்துகிட்டே இருக்காங்க. இவரை பார்த்ததும் ஐயோ என் வாழ்க்கையில நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் முகத்துல முடிச்சிட்டேன்னு, டேய் நான் டைவோர்ஸ் வேணும் தானே கேட்டேன், எதுக்காகடா அவனை கொன்ன, அவனை கொன்னா மட்டும் நான் உனக்கு கிடைச்சிருவேனா, அப்படியே கிடைச்சாலும் நீ என்னடா பண்ண போற, வெத்து வேட்டு ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து போயிடுடா அப்படின்ற மாதிரி காலால எட்டி உதைக்க இவர் கெஞ்சுறாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் தங்க கொஞ்சோண்டு இடம் கொடுங்கன்னு சொல்ல யாரும் கேட்கல. அந்த சமயம்னு பார்த்து இவரை ஒரு கார் அப்படியே அடிச்சு தூக்குது. இவருக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சு இவருக்கு எதுவுமே முதலுதவி கூட கொடுக்காம அப்படியே தூக்கி போட்டு போக கால் உடஞ்சி போயிடுச்சு, உடம்பெல்லாம் ரத்தம், தன்னோட குடும்பமும் கைவிட்டுருச்சு, சொந்த பந்தங்கள் எல்லாமே கைவிட்டுருச்சு அப்படின்ற சோகத்தோட எங்கெங்கேயோ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா முருகப்பா, அதே ஃபவுண்டேஷன் மக்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை ஆரம்பிச்சதே இந்த மனுஷன் தானே, அந்த மனுஷனே போய் அந்த உதவிகளை பெற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே இவர் பைத்தியம் அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்த ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருந்த மனுஷன் இப்போ இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயங்களையும் மாத்தி மாத்தி காமிச்சு கடைசியா அந்த குழந்தைகள், அதாவது ஸ்டார்டிங்ஸ்ல இவர் கல்ல தூக்கி வச்சார் இல்லையா, அந்த குழந்தைகளால கல்லடி பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு கல் தலையிலேயே விழுந்து பழச எல்லாத்தையுமே மொத்தமா மறந்து போயிட்டாருன்னு இருக்கும். இப்போ புத்தி சுவாதீனம் இல்லாம இங்க வந்து சேர்ந்து இருக்காரு அப்படின்ற விஷயங்களை இந்த நபர் படிச்சு முடிச்சதும் அவரை பாக்குறாரு. இவருக்கு உதவி தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவர் மேல ஒரு கொலை பண்ணி இருக்கு இல்லையா, அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த கொலைய விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புது அட்வொகேட் உள்ள வந்திருப்பாரு. அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிருப்பாரு. அப்பதான் இவங்க, அதாவது இந்த முருகப்போட ஆளுங்க இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க கொலை பண்ணல அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு போயிருப்பானுங்க. அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த 3 பேர்ல ஒருத்தர், டே இவனை அடிச்சு இப்ப கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம ஐயா பேர்ல தான் வரும், ஏற்கனவே நம்ம பண்ண பிரச்சனைகள்லாம் போதாதா, ஐயா போய் பேசிட்டோம் அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு கோவப்பட்டாரு, விட்டுட்டு வாங்கடா போகலன்னு சொல்ல ஆல்பர்ட்டை அந்த இடத்துல விட்டுட்டு போறாங்க. ஆல்பர்ட்டும் நடந்து போக்கிட்டே இருக்கும்போது ஒரு 15 லட்சம் ரூபாய் ஒரு பொண்ணை ஏமாத்தினார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட கணவர் மறுபடியும் பிடிக்கிறார். டே அதான் முருகப்பா பணம் கொடுத்துட்டாரு, என்ன எதுக்காகடா பிடிக்கிறீங்கன்னு கேட்க, அப்பதான் அந்த 15 லட்சம் ஏமாத்தினாரு அந்த பொண்ணு தன்னோட கணவருக்கு வீடியோ ஒன்றத்தை மேக் பண்ணி வச்சுட்டு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் அந்த 15 லட்சம் தான். காசு வந்துருச்சு, என்னோட மனைவி திரும்பி கிடைப்பாளாடா அப்படின்ற மாதிரி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க, அந்த சமயம்னு பார்த்து அவன் தப்பிச்சு போகணும் ட்ரை பண்ணி மலை மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். ஸோ இந்த விஷயங்கள் தான்
என்னதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அட்வொகேட் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அந்த போலீஸ்காரர் இருக்காரு அது முருகப்பா மேல இருக்க வன்மத்தால தான் எல்லாத்தையுமே முருகப்பா தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணி விட்டுருக்காருன்னு சொல்ல நீதிபதி இதை செக் பண்றாங்க. இந்த 4 பேரும் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு இதுக்கு காரணமான போலீஸ்காரரை ப்ரோமோட் பண்ணி விட்டுட்டு தேவையான ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த கேஸோட கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இவர் நிரபராதி அப்படின்றது இந்த முருகப்பாக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த நிலைமையில இனிமேல் தெரியப்படுத்தவும் முடியாது. இதனால அந்த அன்னை மடத்தோட ஓனர் இருக்கா இல்லையா அவர் முருகப்பாவோட வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில எல்லார்கிட்டையும் பெரிய மரமே இல்லாம ஒரு வணக்கங்களை சொல்லிட்டு முருகப்பாவோட வீட்டுக்கு கூட்டு போய் அவரை உட்கார வைக்க அவரோட பையன் அங்க வராரு. ஏதாவது டொனேஷன் வேணுமான்னு கேட்டு அம்மா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஆள் யாருன்னு கேட்க தம்பி நல்லா பாருங்கன்னு சொல்ல அப்பாவோட முகம் ஞாபகம் வந்துருச்சு. எந்த ஆளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க ஒழுங்கு முறையா வெளியே கூட்டு போங்கன்னு சொல்ல இந்த நபரோட மனைவி குழந்தைகள் இதை வேடிக்கை பாக்குறாங்க. தம்பி அப்பா நிரபராதின்னு கோர்ட்லயே சொல்லிட்டாங்க எதுக்காகப்பா இவ்வளோ கோவம்னு சொல்ல எது சொல்லிட்டாங்களா 6-7 வருஷமா என் அப்பன் கொலை பண்ணிட்டான்னு போட்டு கிழிச்சு எடுத்துட்டானுங்க. ஒரே நாள்ல சின்னதா நியூஸ போட்டு அவர் நிரபராதின்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே இல்லைன்னு ஆயிடுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க ஒழுங்கு முறைதே அவனுங்கிறது கூட்டு போயாரு சொல்ல இவர் பதிலுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தம்பி உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு உன் அப்பாவை எப்படி நடத்துற அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு தான் பார்ப்பாருன்னு சொல்ல இவ இப்பயும் கேட்கறதா தெரியல. என் அப்பா எப்படி வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நான் என் பையனை நல்லா தான் வளர்த்துவேன் முதல்ல வெளியே போங்கயா அப்படின்ற மாதிரி அப்பாவை சட்டையை பிடிச்சி வெளியே தள்ள அவர் படிக்கட்டுல போய் அப்படியே போத்துன்னு விழு. அந்த சமயம்னு பார்த்து இவரோட தேவயானி இருக்காங்க இல்லையா மனைவி அவங்க ஓடி வந்து பிடிக்கிறாங்க. என் வாய் பழிச்சிருச்சு நான் விட்ட சாபமே என் புருஷனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் நிரபராதின்னு தெரிஞ்சதோ நான் தேடாத இடம் இல்ல கடவுளா பார்த்து இந்த சமயத்துல உன் கூட இவர் அனுப்பி வச்சிருக்காருப்பா. என் புள்ள சொத்து சொகம் அப்படின்ற எனக்கு எதுவுமே வேணாயா என் தங்கம் போதும் என் தங்கத்தை நான் பாத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உதறிட்டு முருகப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட மனைவி அங்கிருந்து கிளம்புறாங்கன்னு இருக்கும். ஆனந்தனும் தன்னோட டைரியில முருகப்பாவை அவரோட மனைவி எங்க போனாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். முருகப்பா எழுதின அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட பையன் ஒரு நாள் படிச்சு முருகப்பாவை அந்த 2 பெண்களும் ஒரு குழந்தை மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது புரிஞ்சுப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அப்படி ஒரு நாள் ஒரு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பா அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வருவார். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதி அந்த நோட்டை அப்படியே மூட ராஜா கிளி அப்படின்னு இந்த படத்தை போட்டு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதான்